வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். இந்த பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆர் சூடாமணி அவர்கள் எழுதின 10,000 ரூபாய் பட்டுப்புடவை அப்படின்ற ஒரு சிறுகதை. சூடாமணி அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை பரிவோட பரிசீலனை செய்து அதற்கான தீர்வுகளையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. சில இடங்களில் அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் தீர்வுகளை சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க கதை கேட்கலாம். மேனேஜர் உங்களை வர சொன்னார் என்று பியூன் வந்து சொன்னபோது பானு கையில் பேட் பால் பாயிண்ட் சகிதமாக அவர் அறையில் நுழைந்து அவர் எதிரில் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள். 10 நிமிடங்களாக அவள் அப்படி அமர்ந்திருந்தும் அவர் எதுவும் சொன்னபாடில்லை. மௌனம் அர்த்தம் பெறலாயிற்று. டிக்டேஷன் ஆரம்பிக்கலையா சார் என்றாள் பானு. மௌனத்தில் கல் எறிந்ததே பெரிய ஆறுதலாக இருந்தது அவளுக்கு. ஓ, கட்டாயம். அப்போ ஆரம்பிக்கிறீங்களா? பால் பாயிண்ட்டை நிமிர்த்தி கொண்டாள். அதான் எப்படி ஆரம்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மேனேஜர் புன்னகையை அகலமாக்கினார். நாடு தழுவிய நிதி நிறுவனத்தின் சென்னை அலுவலகத்தில் மேலாளர். 50 நெருங்கும் வயது. 50 என்பது கதைகளில்தான் கிழத்தனமே தவிர நிஜ வாழ்க்கையில், அதுவும் ஒரு ஆணுக்கு, அதுவும் வளமான வாழ்வு நிலையில் சூட்டும் டையுமாய் காட்சி தரும் வாட்டசாட்டமான அதிகாரிக்கு இளமையின் உச்சம்தான் என்று தோன்றியது. அவர் பார்வை அவள் உடலை துளைத்தது. அப்போ இன்னைக்கு யோசிச்சுட்டு நாளைக்கு டிக்டேட் செய்கிறீங்களா சார் என்றாள் அவள். நோ மிஸ் பானு, இன்றைக்கே முடிச்சிடலாம். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. பானு ஒரு லேசான கலவரத்தை உணர்ந்தாள். அதற்கு இடம் கொடுப்பது ஆபத்து என்று உள்ளுணர்வு எச்சரித்தது. எளிய அடக்கமான அலங்காரத்திலும் அவள் முகத்தின் ஒளியோ உடல் அமைப்பின் நேர்த்தியோ குறைபடவில்லை. 28 வயது பெண்மையின் அநாயச அழகு. வியந்து போற்றலாம் அல்லது இச்சித்து இழிக்கலாம். கார்த்திகேயன் 2ஆம் ரகம். இந்த காரணத்தாலேயே இவளுக்கு முன் இருந்த ஸ்ரெனோ வேலையை விட்டுவிட்டு போய்விட்டாள். இயல்பான நடப்புதான் இந்த சந்தர்ப்பத்துக்கு சரி என்று தோன்றியது பானுவுக்கு. ஆஃபீஸுக்குள் கொடுக்க வேண்டிய ஏதானும் சர்க்குலரா சார் என்றாள். இல்லை, லோன் கேட்கிற ஏதானும் புது கம்பெனிக்கா சார்? உன் கம்பெனிக்கு? சாரி, உங்கள் கம்பெனி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வந்தேன் சார் என்றாள் அவள். என் மனைவியால் எனக்கு கம்பெனி கொடுக்க முடியறதில்ல, அதான் ப்ராப்ளம். நிரந்தர நோயாளி. நான் ஒன்றும் ஆசைகள் செத்த கிழவன் இல்லை. என் கஷ்டத்தை யோசிச்சு பாருங்க பானு. நான் போயிட்டு நாளைக்கு வரேன் சார். அவள் எழுந்திருக்க முனைந்தாள். இருங்க, சாரி மேலே கட்டெரும்பு ஊறுது பாருங்க. எப்போது எழுந்தார், எப்போது அணுகினார். இமை நேரத்தில் அவள் நாற்காலியின் அருகில் நின்றிருந்தார். அவள் தோல் புடவை மேல் இல்லாத ஒரு கட்டெரும்பை தட்டிவிட்டார். கை தோல் மீதே நிலைத்தது. அவள் நெஞ்சில் பயம் பற்றியது. ஏசி அறைக்குள் வேர்வை சுட்டது. மறுகணம் கோபம் மேலெழ அடக்கி கொண்டாள். இப்போது பயமோ கோபமோ பயன் தராது. நிதானம் தேவை. இந்த அறையிலிருந்து வெளியேற வேண்டும் என்று நினைத்தாள். எறும்பு போயிடுச்சு சார். தோலை மெல்ல நெளித்து விடுவித்து கொண்டு எழுந்து நின்றாள். கைத்தறி சேலை தானே இது? புடவையின் தன்மையை சோதிப்பது போல் மீண்டும் தோல் மேல் கை போட்டார். ஆமாம். அவள் நாசுக்காய் விலகி கொண்டாள். நாளைக்கு நிதானமாக லெட்டர் டிக்டேஷன் வச்சுக்கலாமா சார்? எனக்கு வீட்டுக்கு போனால் தேவலை. தலை ரொம்ப வலிக்குது. கேன்டீன்லேருந்து காப்பி கொண்டு வர சொல்கிறேனே, உட்காரு. அதெல்லாம் வேணாம் சார். லேட்டானா அம்மா கவலைப்படுவாங்க. நீ எப்பவும் கைத்தறி, சிந்தட்டிக், காட்டன் இப்படி தான் உடுத்துற இல்லை? பட்டுப்புடவை பிடிக்காதா உனக்கு? உடம்பெல்லாம் ஜரிகை போட்டு பட்டு சேலை 10,000 ரூபாய்க்கு நான் வாங்கி தரேன். நான் சொல்கிற ஹோட்டலுக்கு நாளை சாயங்காலம் வா. ராத்திரிக்கு ரூம் போட்டு வைக்கிறேன். 10,000 ரூபாய் பட்டுப்புடவை தயாராக இருக்கும். அறைய துடித்த கையை விரல்களை மடக்கி குவித்து சிரமத்துடன் பானு அடக்கி கொண்டாள். நான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற சபார்டினேட். அந்த நிலையை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் என்கிட்ட இப்படி பேசுகிறது நியாயமா சார்? நான் உங்கள் மகள் மாதிரின்னு சினிமா ஹீரோயின் ஆட்டம் சொல்ல போறியா? கார்த்திகேயன் கருப்பு வெள்ளை முடி குலுங்க சிரித்தார். இல்லை, ஒரு மனுஷன் தன் மகள்கிட்ட மட்டும்தான் ஒழுங்காக நடந்துக்கணும்னு நான் நினைக்கல. அட, நல்லா பேசுறியே.
உன்னோடு நான் பேசவும் முடியுங்கிறது சந்தோஷமாக இருக்குது. என்ன பதில் சொல்கிற எனக்கு? பானுவின் உதடுகள் துடித்தன. கோபத்திலும் அவமானத்திலும் உடம்பு எரிந்தது. இது எனக்கு மட்டும் நிகழவில்லை. வேலைக்கு போகும் பல பெண்கள் இன்று சந்திக்க நேரும் பிரச்சனை இது என்ற நினைப்பில் தன்னை தேற்றிக்கொள்ள முயன்றாள். என்ன பதில் சொல்கிற பானு? நான் மறுத்தால்? இப்போதானே புத்திசாலின்னு நினச்சேன். நீ மாதம் பிடித்தங்கள் போக வீட்டுக்கு கொண்டு போறியே 3000 ரூபாய், அதை இழக்கிறது உன் குடும்பத்துக்கு கட்டுப்படியாகுமா? உன் குடும்ப நிலை எனக்கு தெரியும். என்ன சொல்கிற பானுக்குட்டி? அவள் கன்னத்தை தட்டினார். செயலற்ற ஆத்திரம் உள்ளே கனல அமைதியை வெளிக்காட்டியபடி பேசினாள் பானு. இன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த 3 நாள் எனக்கு லீவ் கொடுங்க. திங்கள் அன்னைக்கு வேலைக்கு வரப்போது பதில் சொல்கிறேன். அந்த குடும்பத்தில் 2 ஆண்கள், ஒன்று அப்பா, இன்னொன்று அவள். திருவல்லிக்கேணி சந்து ஒன்றின் வாசல் திண்ணையும் தெருவிலிருந்து நேரே கொல்லைப்புற கிணறு வரை தெரிகிற நடைவழியுமாய் பழங்கால வீடு. அப்பா ஓய்வு பெற்ற நகராட்சி அலுவலக குமாஸ்தா. அம்மா தந்தை வழி பாட்டி. பானு மனநிலை பேதலித்த தங்கை சரசி. அப்பா ஒருவரின் ஓய்வூதியத்தில் இந்த குடும்பத்தை தாங்க முடியுமா? அப்புறம் வீட்டு வாடகை, மின்கட்டணம், நோய் நொடி வந்தால் மருந்து, இவள் கொண்டு வரும் 3000 இந்த தேவை கடலில் ஒரு துளிதான் என்றாலும் விட முடியாத துளி. கார்த்திகேயனின் கணிப்பு தவறில்லை. கார்த்திகேயன் நினைக்கும் போதே ரத்தம் கொதித்தது பானுவுக்கு. அன்று வீடு திரும்பியதும் பெற்றோரிடம் விஷயத்தை கொட்டி தீர்த்திருந்தாள். கோப குமுறல் அழுகையாய் பீறிட்டிருந்தது. பெற்றோருக்கு அதிர்ச்சி, ஆத்திரம். அடப்பாவி, உருப்பிடுவானா? அவன் நாக்கு புழுத்து போக. நீ இனிமே அவன்கிட்ட வேலை பார்க்க வேண்டியதில்லை பானு. ஒரு பெண்ணோட மானத்துக்கு உலை வைக்க பார்க்கிறானே பாவி என்று அம்மா அவளை அணைத்து கொண்டு படபடுத்தாள். ஆமாம், இவனை நம்பிக்கிட்டா பிறந்தோம். வேறு வேலை தேடிக்கலாம். நீ நாளைக்கே ராஜினாமா லெட்டர் எழுதி போஸ்ட் பண்ணிடுமா பானு? பொறுக்கி பைய என்றார் அப்பா. இரவு முழுவதும் தூக்கமில்லை. புரண்டு புரண்டு படுத்தாள் பானு. இப்போது அவள் என்ன செய்ய வேண்டும்? வேலையை விட்டுவிடலாமா? அது கோழைத்தனம் இல்லையா? ஆனால் இணங்காவிட்டாலும் வேலை போய்விடும். மேலிடத்தில் புகார் செய்யலாம். கடைசியில் நியாயம் கிடைப்பதாகவே வைத்து கொண்டாலும் அதுவரை குடும்பம் தாக்குப்பிடிக்க முடியுமா? தலை வலித்தது. திரும்பி படுத்தாள். பக்கத்தில் சரசு உறங்கி கொண்டிருந்தாள். அவளை விட 4 வயது இளையவள். வெறுமையான முகம், உள்ளேயும் அதுவே. கண்கள் பனிக்க பானு அவள் தோளை அணைத்தபடி விடியற்காலைக்கு மேல் சிறிது நேரம் கண்ணயர்ந்தாள். மறுநாள் மாலைக்குள் பெற்றோர் குரல் மாறிவிட்டது. வேலை வேணான்னு எழுதி போட்டுட்டியாடி பானு என்ற அம்மாவின் கேள்வியில் சிறு கவலை துணித்தது. இன்னும் இல்லைம்மா, ஒன்றும் அவசரம் இல்லை, நாளைக்கு கூட எழுதிக்கலாம். அப்பா குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருந்தார். அம்மாவிடம் பேசினார். அந்த மேனேஜர் பண்ணது சரின்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த நாளில் பெண்கள் வேலை பார்க்க வெளியே போய் ஆணும் பெண்ணும் கலந்து பழகிற ஒரு சமூகத்தில் இதெல்லாம் ஓரளவு எதிர்பார்க்க வேண்டியது தான். அது சரி, ஆனாலும் ஒன்று யோசிச்சு பாரு. இவ அந்த ரூமில் தனியாக இருந்திருக்கா. அவன் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாமே. ஆனால் பண்ணலை. அதனால் முழுக்க பொல்லாதவன்னு எனக்கு தோணலை. கொஞ்சம் அவனோட இவ பேசி பார்த்து நல்லதனமாக எடுத்து சொல்லி வேலை கிடைக்கிறது குதிரை கொம்பாக இருக்கிற வேலையை அவசரப்பட்டு விடுறது விவேகமா? அது சரி, முழுசாக 3000 என்றாள் அம்மா. ஆதார சம்பளம் 4000, பிஎஃப் சேமிப்பு கடைசியில் கைக்கு வரும். மற்ற பிடிப்புகளின் பெனிஃபிட்ஸ் வேறு. அது சரி என்றாள் அம்மா. வேலையை விடுறதுன்னா விடட்டும், அதுக்கு சொல்லலை. இருந்தாலும் இதையெல்லாமும் யோசித்து பார்க்கணும். அவள் காதில் எல்லாம் விழுந்தது. விழதான் வேண்டும் என்றே பேசினார்கள் போல் தோன்றியது. பானு தன்னை மிகவும் தனியலாய் உணர்ந்தாள். எங்கோ வெறித்தபடி பரபிரம்மமாய் உட்கார்ந்திருந்த சரசியின் கூந்தலை மெல்ல வருடி கொண்டே யோசனையில் ஆழ்ந்தாள். கார்த்திகேயனுக்கு பணியவும் கூடாது, வேலையும் நிலைக்க வேண்டும். இந்த தங்கையின் பாதுகாப்புக்காகவாது நான் வேலைக்கு போயாகணும். அன்று இரவு படுக்க சென்றபோது ஒரு முடிவுக்கு வந்திருந்தாள் பானு.
செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணிக்கு கார்த்திகேயன் அந்த அடையாறு 3 நட்சத்திர ஓட்டல் காம்பவுண்டில் தம் எஸ்கார்ட்டை நிறுத்தினார். கவனத்தை கவரக்கூடிய பெரிய ஓட்டல்களை தவிர்த்திருந்தார். உடையும் சூட்டும் டையுமாய் உத்தியோக தோரணையில் இன்றி சாதாரண பேண்ட் ஸ்லாக் தனியாய் தெரியாமல் கூட்டத்தோடு கலந்து விடுவது அவர் வந்துள்ள நோக்கத்துக்கு மிகவும் முக்கியம். மனம் உற்சாகத்தின் உச்சியில் இருந்தது. பானு நேற்று காலை வேலைக்கு வந்தபோது ஒரே ஒரு புன்னகையால் தன் சம்மதத்தை உணர்த்திவிட்டாள். மற்ற ஏற்பாடுகளை அவர் கவனித்து கொண்டார். தம் வீடு இருந்த நுங்கம்பாக்கத்திலிருந்தும் ஆபீஸ் இருந்த அண்ணா சாலையிலிருந்தும் தொலைவாக உள்ள அடையாறு ஓட்டலில்தான் அறை எடுத்தார். உன்னை உங்கள் தெருக்கோடியில் நானே காரில் பிக்கப் பண்ணிக்கிறேனே, ஏன் வீணா பஸ்ஸில் சிரமப்படுற என்றபோது பானு மறுத்துவிட்டாள். தாம் சொல்லியிருந்த இந்த முகவரியை சரியாய் புரிந்து கொண்டு அவள் வந்து சேர வேண்டுமே என்ற கவலை லேசாய் இருந்தது அவருக்கு. பக்கத்தில் பாசஞ்சர் இருக்கை மீது வைத்திருந்த அட்டைப்பெட்டியை மேல் உரையை நீக்கி திறந்தார். ஓட்டல் முகப்பு விளக்குகளிலிருந்து தெரித்த ஒளி சிதறல்களில் மயில் கழுத்து வர்ண பட்டுப்புடவையின் உடலெங்கும் இழைத்திருந்த ஜரிகை பின்னல்கள் ஜொலித்தன. நேற்று மாலை அவரே நல்லிக்கு போய் பானுவுக்காக வாங்கி வந்தது. 10,000 சொச்சம் விலை. புன்னகை செய்து கொண்டார். இறங்கி காரை பூட்டி கொண்டு கையில் உரைக்குள் அட்டைப்பெட்டியுடன் ஹோட்டலில் நுழைந்தார். லாபி கூட்டமும் குரல்களுமாய் கலகலப்பாய் இருந்தது. கூரை நெடுக நட்சத்திரங்களாய் பதிந்த விளக்குகள். சற்றைக்கொரு தரம் எங்கேயோ லிப்ட் கதவுகள் திறப்பதும் மூடுவதுமான சப்தம். பெயர் பதிவு செய்துவிட்டு காத்திருந்தார். இவளை என்ன இன்னும் காணோம்? கவனம் வாசலிலேயே இருந்தது. மணி 7. அவள் உள்ளே நுழைந்தாள். வெண்ணிற நைலக் சாலையில் ஒரு மல்லிகை போல் மலர்ந்திருந்தாள். தூக்கி கட்டிய கூந்தல் அவள் கம்பீரத்தை மிகைப்படுத்துவதாயிருந்தது. உயரமான மெல்லிய உடலில் பெண்ணழகு பூரண வடிவம் பெற்று வந்தது போல் அங்கு தோன்றினாள் பானு. கார்த்திகேயன் உடம்பில் உஷ்ணம் ஏறியது. அருகில் வந்து பெட்டியை நீட்டினார். பட்டுப்புடவை 10,000 விலை உனக்குத்தான். நான் சொன்ன மாதிரியே இருக்கட்டும், வாங்கி திறந்து பாரேன். அழகான புடவை. அழகாய்த்தான் இருக்கும். மாடியில் நம்ம ரூமுக்கு போகலாமா? என்ன அவசரம்? முதல்ல ஏதானும் சாப்பிடலாம் என்றார். அதெல்லாம் ரூம் சர்வீஸில் வர வச்சுக்கலாம். நீ வா மாடிக்கு. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் செல்லப்பனோட ரூம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது. சிரித்தார். வா. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் எந்த ரூம்? குரல் கேட்டு கார்த்திகேயன் அப்படியே திரும்பினார். அதிர்ச்சியில் உறைந்தார். மிஸ்டர் கார்த்திகேயன், மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்ஸஸ் கார்த்திகேயன் என்றாள் பானு. சிவந்த நிறமும் வாலிப்பும் நல்ல ஆரோக்கியமாய் பச்சை புட்டா சேலையில் நின்றிருந்தவளுக்கு 45 வயது இருக்கலாம். கலையான முகம், ஆழ்ந்து நோக்கும் கண்கள், நெற்றியிலும் வகிட்டின் தொடக்கத்திலும் பளிச்சிடும் குங்குமம். கார்த்திகேயனை ஒரு கணம் மௌனமாய் நோக்கிவிட்டு கூறினாள். மிஸ் பானுமதி போன வெள்ளிக்கிழமை அன்று நம்ம வீட்டுக்கு வந்து என்ன சந்திச்சாங்க. நடந்த விஷயம் மொத்தமும் சொன்னாங்க. நிதானமாய் பேசினாலும் குரலில் அடி இழையாய் சோகம் துணித்தது. கார்த்திகேயன் முகம் சிவந்தார். அந்த சிரிக்கி நேரே அவர் மனைவியிடம் போய்விட்டாளா? இன்னைக்கு இங்கே நான் பானுமதி யோசனைப்படி வந்தப்ப கூட எனக்கு ஒரு நப்பாசை. என் புருஷன் அப்படிப்பட்டவர் இல்லை. இந்த பெண் எதையோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பயந்து போயிருக்கு. எல்லாம் விளக்கமாயிடும் அப்படின்னு விளக்கமாயிடுச்சு. அவள் மௌனமானாள். டேமிட்! ஆத்திரமும் மனைவியின் முன் முகத்திரை கிழிந்து நிற்கும் அவமானமும் கார்த்திகேயன் உடம்பில் படபடப்பாய் நெற்றி மேட்டில் வேர்வையாய் வெளிப்பட்டது. பானுவை எரித்து விடுவது போல் பார்த்தார். இப்போது அவர் மனைவி தெளிவாய் கூறினாள். இதை பாருங்க கார்த்தி, உங்கள் எண்ணம் பலிக்கலைங்கிற கோபத்தில் இந்த பெண்ணை நீங்கள் வேலையை விட்டு நீக்கினாலோ அல்லது மறுபடியும் இவங்க கிட்ட வம்பு பண்ணாலோ உங்கள் நடத்தையை பற்றி நானே தில்லியில் உங்கள் எம்டிக்கு லெட்டர் எழுதி தெரிவிப்பேன். இது வெறும் மிரட்டல் இல்லை. பானு அவளிடம் வந்தாள். தேங்க்ஸ் மிஸ்ஸஸ் கார்த்திகேயன். ஒரு நெருக்கடியான நிலையில் நம்பிக்கையோடு உங்ககிட்ட வந்தேன். என் நம்பிக்கையை காப்பாற்றிட்டீங்க. உங்கள் உதவிக்கு எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரியல. இது பொது இடமா இல்லாட்டி உங்கள் காலை தொட்டு விடுவேன். தொண்டையை செருமி கொண்டாள். நான் கிளம்பட்டுமா சார்? அந்த புடவையை இவங்க கிட்ட கொடுங்க. அதை உடுத்துகிற உரிமை இவங்களுக்கு தான். வரேம்மா. வரேன் சார்.
நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம். அவள் சென்றாள். கார்த்திகேயனின் முகம் வெளிறியிருந்தது. ரிசப்ஷனில் யாரோ ஜி சபாபதி என்கிறவர் எந்த ரூமில் தங்கியிருக்கார் என்று விசாரிப்பது கிணற்று ஒலியாய் காதை கடந்து போயிற்று. மனைவியின் முகத்தை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை. பிறகு ஒருவாறு தலையை உயர்த்தினார். விமலா, நான் இங்கே வேணாம். அதான் நமக்காகவே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்னு ரூம் எடுத்திருக்கீங்களே, அங்கே போய் பேசலாம். உங்ககிட்ட பேச எனக்கு நிறைய இருக்குது என்றாள் அவருடைய மனைவி. தன்னையும் காப்பாற்றிட்டு தன்னுடைய வேலையையும் காப்பாற்றிக்கிட்ட பானுவோட திறமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்னொரு கதையோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.